3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. பராப வருடம் ஆடி மாதம் 15ஆம் நாள் 31/7/2026 வெள்ளிக்கிழமை. தேய்பிறை துய்தியை திதி இரவு 10:36 வரை. மகரத்தில் சந்திரன். அவிட்ட நட்சத்திரம் காலை 7:38 வரை. அது மகர ராசியில். பின்பு அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியில் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் கும்பராசியில் இருக்கிறதுனால பின்பு கும்பராசிக்கு செல்வது. அப்போ கும்பராசியில் இரவு 8:12 வரை கும்பராசியில் இருக்கும். அப்போ இன்றைக்கி என்னென்னா சந்திரன் 2 ராசியை கடக்கிறார். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கும் டிரான்சிட் ஆகிறதுனால எப்போ என்னென்னா காலையில் 7:38 வரைக்கும் மகர ராசியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கும்பராசிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அவிட்ட நட்சத்திரத்தில் என்ட்ரு ஆகும்போது என்னென்னா 2 ராசிகளை தொட்டு செல்வதால் சந்திரன் உடைய பலன்கள் ராசி பலன் அப்படிங்கிறது இன்று ஒரு சிறு 2 ராசிக்குடைய பலன்களையும் எல்லா ராசிக்கும் கலந்து செய்யும். 6வது வீடுங்கிறது 7வது வீடாக மாறும், 7வது வீடுங்கிறது 8வது வீடாக மாறும். இப்படி ஒவ்வொரு ராசி பலன் மாறுறதுனால இன்று பொது பலன்களாக தான் இந்த விஷயங்கள் இன்று நடக்கும். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன். அந்த புதனும் இன்றைக்கி டிரான்சிட் ஆகி கடகராசிக்குள்ளே வராரு. அப்போ ஒரு கிரக பயிற்சியும் இருக்குது, நட்சத்திர ராசி சந்திரன் பயிற்சியும் இருக்குது. 2 பயிற்சியும் இன்றைக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் பலன்கள் எக்ஸாக்டான பலன்கள் சொல்ல முடியாது. காலையில் வரைக்கும் இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் பலன்கள் மாறும். அப்போ நல்லதுங்கிறது கெட்டதாக மாறும், கெட்டதுங்கிறது நல்ல பலன்களாக மாறக்கூடிய கலந்த கலவையாகத்தான் எல்லாருக்கும் இன்றைய நாளில் பலன்கள் நடக்கும். அப்போ மிதுனத்தில் புதன், கடகத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, மகரத்தில் சந்திரன், காலையில் 7க்கு அப்புறம் கும்பத்தில் சந்திரன், மீனத்தில் சனி. இன்று சூலம் மேற்கு பார்த்த சூலம். வெல்லம் எடுத்து செல்லலாம், பரிகாரமாக வெல்லத்தை சாப்பிட்டுட்டு வெளியே போகலாம். மேற்கு சோளம் அப்படிங்கிறது 12 ராசிக்குண்டான பலன்கள். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. மேசராசி. ராசியாதிபதி 2ல் இருக்கிறாரு. அப்போ இவங்கள் இந்த மாதம் உள்ள இவர்களோட ஓட்டம் பணத்தை தேடியே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் மாலை 5:12க்கு பிறகு 4ஆம் இடத்துக்கு மாறக்கூடிய அமைப்பு. அப்போ இவர்களுடைய முயற்சிங்கிறது இது வரைக்கும் போராடிக்கிட்டு இருந்த இவர்களது முயற்சிங்கிறது இதுக்கப்புறம் தான் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உட்காரக்கூடிய அமைப்பு. மாலை 5 மணிக்கு அப்புறம் தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 10ஆம் இடத்தில் 4ஆம் இடத்துக்குரியவர் 10ஆம் இடத்தில் இருந்த சந்திரன் 11ஆம் இடத்துக்கு வருவதனால் இவர்களுக்கு சந்திரன் எந்த ராசிக்கு மாறினாலும் இன்றைய மேச ராசியினருக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடம் 2க்கும் சந்திரனுடைய பரல்கள் கிடைப்பதால் இவர்கள் இன்று மிகவும் கம்ஃபர்ட்டான ஒரு ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷபராசி. ராசி அதிபதி 4ஆம் இடத்தில். அப்போ சுகமான இடத்தில் சுகஸ்தானத்தில் ராசி அதிபதி போய் உட்கார்ந்துறார். அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. 3ஆம் இடத்துக்குரிய சந்திரன் காலைல 7:38க்கு அப்புறம் 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அதாவது 3ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு சந்திரனுடைய பரல்களை ராசிக்கு கிடைக்கிறதுனால அழகாக தொழில் ஸ்தானத்தில் முயற்சிக்கிற விஷயங்கள் இவர்களுக்கு நல்லபடியாக பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரனுடைய கதிர்வீச்சை வாங்கி ரிஷபராசியினர்கள் ஒரு வேலையில் ஒரு முயற்சி, புது ஒரு திட்டம் செயல் வடிவம் பெறுமான்னு கேட்டால் இன்று செயல்படுத்துவதற்கு ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். மிதுன ராசி. ராசியாதிபதி புதன் மாலை 5:12 தனது 2வது வீட்டிற்கு செல்கிறது. அதாவது தனம் வாக்கு ஸ்தானத்திற்கு ராசியாதிபதி செல்கிறார். அப்போ இதுவரை ராசியில் இருந்துகிட்டு இருந்த புதன் இன்று 2ஆம் இடத்துக்கு செல்வதால், வரவை நோக்கி செல்வதால் பணத்தை தேடி மிதுன ராசிக்காரர்கள் எப்போவுமே செயல்பட வேண்டிய அமைப்பு அடுத்த ஒரு மாதத்துக்கு அது பொதுவான விஷயம். பட் இன்றைக்கி கோச்சாரம் பிரகாரம் ராசிக்கு 2 கூடிய சந்திரன் அப்படிங்கிறது 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு காலைக்கு அப்புறம் மாறுறதுனால பெரிய ரிலீஃப் என்ன, சந்திராஷ்டமத்திலிருந்து இவங்களுக்கு பெரிய ரிலீஃபு காலையிலுக்கு அப்புறம். அப்போ இது வரைக்கும் கொஞ்சம் பேசாமல் கொஞ்சம் திட்டங்களை செயல்படுத்தாமல் இருந்துகிட்டு இருந்தவங்க தைரியமாக இனிமேல் எந்த விஷயத்திலும் இறங்கி இவர்கள் செயல்படுத்துவதற்கு நல்ல ஒரு அமைப்புடையது. ராசியாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பதால் பணவரவுக்கும் குறைவு இருக்காது. கூடவே குரு இருக்கிறதுனால நல்ல ஒரு விஷயங்கள் நடப்பதற்கு சிறப்பான ஒரு நாளாக தொடக்கமாக இந்த நாள் அமைய. கடகம்.
ராசியாதிபதி சந்திரன் கடகராசிக்கு 7லிருந்து 8ஆம் இடத்துக்கு மாறுகிறார் காலையில். அப்போ காலைல 7:30 மணி வரைக்கும் கொஞ்சம் ஜாலியாக ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்தது. 8இல் வரும்போது கொஞ்சம் மன சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ எப்போவுமே சொல்கிற மாதிரி விநாயகர் வழிபாடு, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸு, கமிட்மெண்ட் கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு கொஞ்சம் 2 நாள் கழிச்சதுக்கப்புறம் கிரகங்கள் கொஞ்சம் சரியான சாதகமான நிலைக்கு வரும்போது செயல்படுத்தினால் கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாளாக அமைவதற்கு வாய்ப்பு. சிம்ம ராசி. ராசிக்கு 12 கூடிய சந்திரன் 6ஆம் இடத்திலிருந்து காலையில் 7:38க்கு பிறகு 7ஆம் இடத்துக்கு வர்றது. அப்போ 7ஆம் இடத்துக்கு ராசி 12ஆம் இடம் வருவது அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட். கணவன் மனைவி நண்பர்கள் செலவு அப்படிங்கிறது என்ன, சுற்றுலா போகிறது, அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அமைப்பு, இதையும் கொடுத்து அவர்களுக்காக ஒரு பணம் செலவழிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பொதுவாக சொல்கிற மாதிரியே சிம்ம ராசிக்காரர்கள் ராசியில் கேது இருப்பதால் சற்று பேச்சில் கவனமாக இருப்பது எப்போவுமே ஒரு சிறப்பான விஷயங்களை நடத்தி கொடுக்கும் அவர்களுக்கு. கன்னி ராசிக்காரர்களுக்கு 11 கூடிய சந்திரன் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகுது. அப்போ 5லேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறதுங்கிறது 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம் ஆகிடுது. ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டையும் கொடுக்கக்கூடியது. அப்போ லாபங்கிறது வந்தால் 6ஆம் இடம் ஆகிய கடன் எதிரி நோய் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் போய் நிற்கிறதுனால வந்த லாபங்கள் வந்த கையிருப்பு விஷயங்கள் கரையுமான்னு கேட்டால் வேகமாக கரையக்கூடியதுக்கு ஒரு அமைப்பு உண்டு. இது நெகட்டிவ் ஆஸ்பெக்டில். அதுமாதிரி வேலையில் இன்றைக்கி வேலையில் சேர்ந்து இல்லை வேலையில் பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு இது உண்டா, திடீர்னு ஒரு இன்க்ரிமெண்ட் போடக்கூடிய ஒரு நல்ல பாசிட்டிவான செயல்களும் நடக்குமான்னு கேட்டால் அந்த விஷயங்களும் சிலருக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உடைய நாள். 5லேருந்து 6ஆம் இடத்துக்கு சந்திரன் வர்றது அப்படின்னா அது பாசிட்டிவான விஷயங்களை அதிகமாக செய்யும். அப்படிங்கிறதுனால பரல்களை வாங்கி சந்திரனுடைய பரல்களை 6ஆம் இடத்துக்கு பெற்று கன்னிராசி செயல்படுவதால் அவர்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உடைய நாள். அப்போ பாசிட்டிவாக நடக்கணுன்னா இவங்க என்ன பண்ணிக்கணும், ஒரு தெய்வ வழிபாடு, ஒரு வேண்டுதல் விஷயங்கள் வச்சுட்டு இவங்க செயல்படுவது இவர்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும். துலாம் ராசி. ராசிக்கு 10 கூடிய சந்திரன் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு செல்வது. அப்போ 10 அப்படிங்கிறது 4 அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் தாயாரை குறிக்கக்கூடியது. 10ஆம் இடம் தாயார் பெயர் மூலம் ஏதாவது ஒரு தாயார் வழியில் ஒரு கெட்ட விஷயங்கள் தகவல்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு காலையில் இருக்கலாம். அதுக்கு பின் 4லிருந்து சந்திரன் மாறி 5ஆம் இடத்திற்கு செல்வதால் குழந்தைகள் 10 கூடியவன் 5க்கு வர்றதுனால என்னென்னா பூர்வீகத்தில் முதல்ல தாய் வழியில் ஒரு விஷயங்கள் கேள்விப்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ பூர்வீகத்திலேருந்து ஒரு கெட்ட விஷயங்கள் தகவல் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். குழந்தைகள் மூலம் தொழில் செய்பவர்கள், குழந்தை பேரில் தொழில் செய்பவர்கள் ஒரு சிறப்பான லாபத்தையும் விஷயங்களையும் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிகம். 9 கூடியவர் 3லிருந்து 4ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அப்போ காலையில் ஒரு 7:38 வரைக்கும் 3ஆம் இடத்துக்குள்ள சந்திரன் பரல் கிடைப்பதனால காலையில் எந்த வேலையும் பிளான் பண்ணுறதெல்லாம் முதல்ல ஃபோனை பண்ணி கடகடன்னு எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் சந்திரனோட பரல்கள் அதிகமாக கிடைக்காது அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது பரல்கள் கிடைக்கும்போது பிளான் பண்ண விஷயங்களில் அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருந்தால் இவர்களுக்கு ஸ்மூத்தாக இந்த நாள் செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் உடையது. அப்போ 4-9 கனெக்ஷனுங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தாயார் தந்தை அப்படிங்கிற விஷயங்கள், ஜாதகர் இவங்களுக்குள்ள உறவு முறை விஷயங்கள் சிறப்பாகவே இவர்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் நிறைய உள்ள நாளாக இந்த நாள் அமையும். தனுசு ராசிக்காரர்கள் 8 கூடிய சந்திரன் 2லிருந்து 3ஆம் இடத்துக்கு மாறுகிறார் காலையில் 7:58க்கு அப்புறம். அப்போ 8ஆம் இடத்துக்குரியவர் 2லிருந்து இடைஞ்சலை பண்ணிக்கிட்டு இருந்தது, மறைமுக வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால 3ஆம் இடம்ங்கிறது ராசிக்கு 3ஆம் இடம் சந்திரன் நல்ல பலன்களை கொடுப்பதனால 8ஆம் இடத்துக்குரிய கெடுபலன்கள் குறைந்து முயற்சி செய்தால் அனைத்து விஷயங்களும் சுபபலன்களை நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளதனால் இவர்கள் சிறிது தெய்வ வழிபாட்டில் நம்பிக்கை வைத்து செல்வது இன்று இவர்களுக்கு தனுசு ராசியினருக்கு ஒரு சிறப்பான விஷயங்களை கொடுக்கும். மகர ராசி. 7 கூடிய சந்திரன் ராசியில் காலை 7:38 வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ 7 கூடியவர் 2ஆம் இடத்துக்கு வராரு, ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு வரார். அப்போ நண்பர்களால் கணவன் மனைவி இவர்களால் என்ன இது வரைக்கும் ஒரு வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் தேடி வரும். அப்போ பண வரவு உண்டா, குடும்பத்தில் சந்தோஷம் உண்டா, நண்பர்களால் ஒரு நல்ல செய்தி உண்டா, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற எல்லா விஷயமே இன்று ஒரு பாசிட்டிவாக
நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உடைய நாள். அப்போ கரெக்டாக வாக்கு கொடுக்கோம்னா செயல்படுத்தக்கூடிய அமைப்புக்கு அங்கே வரவும் ஒரு செழிப்பும் உருவாகக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும். கும்பம் 6 12 இருந்து ராசிக்குள் வருகிறார். அப்போ 6ல் இருக்கவர் 12ல் இருந்தார்னா நோய் சார்ந்து ஒரு வைத்திய செலவு பிரச்சனைகள் இருந்தது. இனிமேல் 6 ராசிக்குள்ளே வர்றதுனால என்னென்னா சந்திரனுடைய கதிர்களை பெற்று பலமாவதால் ராசி அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான செலவுகள் விஷயங்கள்லேருந்து இவர்களுக்கு ரிலீஃப் கிடைக்குமானா ரிலீஃப் கிடைக்கும். அது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அப்போ எப்பவுமே சந்திரனுடைய பரல்கள் கிடைக்கும்னு சொல்கிறவங்களாம் என்னென்னா அன்று ஒரு பெண் தெய்வ வழிபாடு விஷயங்களில் இவர்கள் சற்று கவனம் செலுத்தி கொண்டால் அந்த சூட்சமமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் நல்ல அதீதமாக பலன்களாக மாறி பிரயோஜனப்படக்கூடியதாக இருக்கும். அப்போ எந்த ராசிக்கெல்லாம் நம்ம சந்திர பரல்கள் கிடைக்குன்னு சொல்கிறோமோ அந்த ராசியில் இருக்கிறவர்கள் சற்று பெண் தெய்வ வழிபாடு விஷயங்களையும் விநாயகர் வழிபாடையும் தொடர்ந்து செய்தால் நல்ல அந்த நாள் இனிமையாக அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. மீனராசினருக்கு 5 சந்திரன் 11ல் இருந்து 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திற்கு உள்ள வருகிறார். அப்போ 11ல் இருக்கிறது வரைக்கும் என்னென்னா இவர்களுக்கு சந்திரனுடைய பரல்களை வாங்கி இவர்களுக்கு காலையில் வரைக்கும் இவர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்துக்கிட்டு இருந்த மீனராசி மதியத்திற்கு அப்புறம் சுமாரான பலனை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். ஏன்னா விரயத்துக்கு 5 விரயத்துக்கு ஸ்தானத்துக்கு வராரு. அப்போ 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைகளை குறிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா பூர்வீகத்தை குறிக்கும். இன்னும் ஒரு குழுன்னு கிளாமராக சொல்லணும்னா காதலை குறிக்கும். அப்போ இந்த விஷயங்கள்லாம் 12க்கு வரும்போதுன்னா அந்த விஷயங்கள் நடக்குமானா நிற்கினார். காதல் விஷயங்கள் குழு விஷயங்கள் நடக்காது. குழந்தைகளால் விரயம் இருக்குமானா அது உண்டு. ஏன்னா காலையில் வரைக்கும் இருக்காது. அதுக்கப்புறம் குழந்தைகளால் ஒரு செலவு விஷயங்கள் உண்டானா உண்டு. அதனால் குழந்தைகள் விஷயத்திலும் காதல் விஷயத்திலும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். நட்சத்திர ரீதியாக தாராபலன்களாக எந்த நட்சத்திரங்களுக்கு சிறப்பாக இருக்குங்கிற விஷயங்களுக்கு போகலாம். இப்போ பரணி பூரம் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்நிலை மனநிலை இரண்டுமே ஒரு சந்தோஷமாக சுபிட்சமாக இருக்கக்கூடிய நாள். அதுக்கப்புறம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் சகல சம்பத்துகளையும் பெறுவார்களா அப்படின்னா கண்டிப்பாக பெறக்கூடிய நாள். அப்போ சம்பத்தை பெறுவார்கள் அப்படின்னா இவர்களுக்கு எல்லா விஷயமும் இன்று நல்ல சுமூகமாக கைகூடி வரக்கூடிய நாள். திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரக்காரர்கள் அப்புறம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நண்பர்கள் சுற்று வட்டாரம் அக்கம்பக்கம் எல்லா இடத்துலையும் நல்ல அந்யோன்யமாக பழகி நல்ல பேர் புகழ் பெறுவார்களா, ஒரு பேரை சொன்னால் தெரியக்கூடிய அளவுக்கு இன்று அவர்களுடைய நட்பு வட்டம் பெருகி சிறப்பான ஒரு சம்பவங்களை செய்யக்கூடிய அமைப்பை பெற்ற நட்சத்திரம் அது. அப்புறம் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் சாதகமான நாள். அப்போ சாதகம்னா என்னென்னா நல்ல ஒரு ஃபேவராக இருக்கும். இவங்க எந்த விஷயத்துலையும் போய் ஒரு முயற்சி தொட்டாங்கன்னா இந்த விஷயம் அவர்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய நட்சத்திர அடிப்படையிலான பலன்கள் இந்த விஷயங்கள். இந்த நாள் இனிமையாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.